சிஎம் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து நல்லா ஃபெசிலிட்டியாக ஆக்கி விட்ருவேன். அடுத்து வந்து அங்கே இருக்க ஃபுட்ஸ்லாம் நல்லா குவாலிட்டியாக கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும். அடுத்து வந்து அதுக்கடுத்து வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் நிறைய கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி அதெல்லாம் எக்ஸ்ட்ரா போடுவேன். அவ்வளோதான். ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தருவேன். யாருக்குமே வாட்டர் வசதி இல்லாதப்ப தண்ணிலாம் கொடுப்பேன். நான் சிஎம் ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் பெரிய பெரிய ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி கட்டி தருவேன். அவ்வளோதான். கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் ப்ரைவேட் ஸ்கூல் அளவுக்கு டெவலப் பண்ணிடுவேன். அப்புறம் தமிழ்நாடு எஜுகேஷன் லெவலில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுவேன். நான் சிஎம்னா வந்து கொஞ்சம் ஹாலிடேஸ் நிறையா விட சொல்லுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டடீஸ் லிபரலாக போர்ஷன் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுவேன். சயின்ஸ் தான் ரொம்ப போர்ஷன் கம்மி பண்ண சொல்லுவேன். அதுக்கப்புறம் நிறையா கவர்மெண்ட் ஆக்ட்ஸ்லாம் வச்சு நம்ம நிறையா பேருக்கு நிறையா ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்தி நிறையா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிற மாதிரி நான் இது பண்ணுவேன். தேங்க்யூ. நான் சிஎம்னா மக்கள் கோரிக்கையை ஃபஸ்ட்டு தீர்த்தைப்பேன். அடுத்து வந்து மக்களுக்காக எது வேணாலும் செய்வேன். அந்த மனசு இருக்கு. சிஎம் ஆனால் வந்து நிறைய பஸ்ஸு விடணும். சாயங்காலம் வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேம். 5:30 மணிக்கு தான் மேம் வரும். அதனால் சிஎம் ஆனால் ஃபஸ்ட்டு பஸ்ஸு விடணும். நான் சிஎம் ஆனால் லைக் ஓல்டு பீப்புளுக்குலாம் வந்து நிறைய செலவு இருக்கும்ல, லைக் அவங்களுக்கு பெனிஷன் அதெல்லாம் நான் வந்து ஃப்ரீயாகவே அவங்களுக்கு இது பண்ணுவேன். நான் சிஎம் ஆனால் பப்ளிக் எக்ஸாம்லாம் வைக்க விட மாட்டேன். எக்ஸாமே வைக்க விட மாட்டேன். பார்த்து எழுதலாம். இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுவேன். நிறைய சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு இல்லாத ட்ரெஸ்ஸு, ஷர்ட்டு, ஃபேண்ட்டு, ஸ்லிப்பர் அது மாதிரி நிறைய வாங்கி தருவேன். நான் வந்துட்டு சிஎம் ஆனால் ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர்ஸ்க்கெலாம் கரெக்டான எஜுகேஷன் இருக்கா, கரெக்டாக கிளாஸுக்கு போகிறாங்களா, நடத்துகிறாங்களா, டெஸ்ட்ஸ்லாம் வைக்கிறாங்களான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவேன். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா மேம். நான் வந்து சிஎம் ஆனேன்னா இல்லாதவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஏன் சொல்கிறேன்னா, நான் ஸ்கூலுக்குலேருந்து வரும்போது வந்து நிறைய இல்லாதவங்க வயசானவங்களாம் வந்து ரோட்டில் இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஆசை. நான் சிஎம் ஆனேன்னா நான் சிஎம் ஆனால் வந்து மெடிக்கல் சர்வீஸ்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். பிகாஸ் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப புவர் பீப்புள்ஸ்லாம் வந்து இப்போ வந்து மெடிக்கல் சர்வீஸ் இல்லாததுனால நிறைய பேர் வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க. அதனால் வந்து நான் வந்து மெடிக்கல் வந்து ஃப்ரீயாக கொடுப்பேன். அவ்வளோதான். சிஎம் ஆனால் அந்த ஊரில் கிராமத்துலலாம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாக்கி தருவேன். அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டமும் ஈக்குவலாக இருக்கணும்னு நினைப்பேன். அவ்வளோதான். எஜுகேஷனை நல்லா எல்லாருக்கும் கொடுப்பேன். வில்லேஜஸில் வந்து ரோடெல்லாம் போட வைப்பேன். அதுக்கப்புறமா இந்த சிட்டிஸில் வந்து ரோடு சரியாகவே இல்லை, அந்த ரோட்ஸ் எல்லாம் போட வைப்பேன். சிஎம் ஆனால் வந்து எல்லா ஏரியாஸ்லேயுமே வந்து ட்ரைனேஜ்லாம் க்ளீன் பண்ணுவேன். ரோடு வந்து நான் சரியாக போடுவேன். மக்கள் வந்து போகிறதுக்கு வரதுக்காக. நான் சிஎம் ஆனால் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஏழை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஃப்ரீ எஜுகேஷன் தருவேன். அதுக்கப்புறமா வயசானவங்க ஓல்டு பீப்புள்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீ மெடிசன் தருவேன். அப்புறமா இந்த ப்ரைவேட் ஸ்கூலை விட கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நல்லா நிறைய ஃபெசிலிட்டி கொடுத்து அதை நல்லா பெரிய ஸ்கூலாக ஆக்குவேன். சிஎம் ஆனால் நான் ஒரு நல்ல ஒரு மினிஸ்டராக இருக்கேன் மேம். அக்ரிகல்ச்சருக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணுவேன் மேம். அப்புறம் சின்ன சின்ன ஊருக்குலாம் வந்து கரண்ட் வசதிலாம் இருக்கணும். நான் சிஎம் ஆனால் வந்து நீட்டு ஜேஇலாம் வந்து ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ண சொல்லுவேன். அப்புறம் வந்து புவர் பீப்புள்ஸ்க்கெலாம் வீடு நல்ல பெரிய வீடாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் சொல்லுவேன். அப்புறம் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து அந்த நியூட்ரிஷன் ஃபுட்லாம் ஹை குவாலிட்டியாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. மேம் நான் சிஎம் ஆனேன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி இப்போ பேச போகிறேன் மேம். எல்லாத்துக்கும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டினா கேர்ள்ஸு பாய்ஸ் ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்கிறாங்க மேம். ஆனால் இப்போ சப்போஸ் வந்து பஸ்ஸுன்னு எடுத்துக்கோங்க மேம். பஸ்ஸில் கூட கேர்ள்ஸுக்கு தான் முன்னுரிமை தராங்க. ஏன்னா கேர்ள்ஸுக்கு வந்து டிக்கெட் ஃப்ரீன்றாங்க. ஆனால் ஆண்களுக்கு வந்து அப்படி இல்லை மேம். அவங்களுக்கு வந்து காசு கட்டி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது மேம். கேர்ள்ஸு அதே மாதிரி கேர்ள்ஸு பெரியவங்க யாராவது உட்காந்துருந்தா கூட அங்கே உட்காந்துருக்க ஆண்களை எழுப்பி கேர்ள்ஸை உட்கார வைக்கிறாங்க மேம். ஆனால் கால் முடியாத அதாவது மாற்றுத்திறனாளிகள் போல் யாராவது ஆண்கள் வந்தால் அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. யானே எதுவும் கேட்க மாட்டுறாங்க மேம். அதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மேம். ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லை. அது வந்து நான் வர கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லா ஃபெசிலிட்டியும். அப்புறம் வந்து எல்லா ஹோட்டல்லையும் ஹைஜீனிக் எல்லாமே ஃபுட்டு தராங்க. அதை நான் வந்து ஹைஜீனிக்காக மாற்றுவேன். அப்புறம் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் லேடிஸ்க்கு மட்டும் ஃப்ரீ டிக்கெட்ஸ் தராங்க, ஜென்ஸுக்கும் தரணும். லேடிஸில் மட்டும் ஓல்டர் பீப்புள்ஸ் இருக்காங்க, ஜென்ஸும் தான் இருக்காங்க. அதனால் எல்லாருமே சமம் தான். நான்
நான் சிஎம் ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பேன். மார்னிங் 8 to நிறைய ஸ்மார்ட் கிளாஸ் வச்சு நல்லா ஸ்பீக் பண்ணி ப்ரைவேட் ஸ்கூலை விட கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் தருவேன். நான் சிஎம் ஆனால் வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாகவே விட மாட்டாங்க எந்த வீட்லேயுமே சரி. அதனால் நான்லாம் வந்தால் கேர்ள்ஸ் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் போட்டு அழகாக எல்லாருமே ஜாலியாக நைட்டில் போனால் கூட சேஃபாக போகிற அளவுக்கு நான் வந்துட்டு என்னோட தேவையை எல்லாத்தையுமே நான் செய்வேன். ஸோ நான் வந்து 1 day சிஎம் ஆனால் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தாண்டி டீச்சர்ஸ்க்காக யோசிப்பேன். டீச்சர்ஸ் எல்லாருக்குமே இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட்டுட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ண விட்டுருவேன். பிகாஸ் எங்கள் ஸ்கூலில் வந்து எங்கள் டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறாங்கனாலும் வீட்டுக்கு போயும் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அகாடமிலையும் நைட் 10 o'clock வரைக்கும் டியூஷன் வச்சு இது பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு எப்படி சண்டே லீவ் மாதிரியோ டீச்சர்ஸ்க்கும் ஒரு நாள் லீவ் வேணும். ஸோ நான் அந்த ஒரு விஷயம் பண்ணுவேன், அவ்வளோதான். நான் சிஎம் ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல்ஸை விட கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா பசங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வர வச்சு படிக்க வச்சு நல்ல ஒரு எல்லா பசங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஈக்குவலாக பார்த்து ட்ரீட் பண்ணுவேன். நான் சிஎம் ஆனால் எல்லோரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவேன். மேபி கேஸ்ட் ரிலேட்டடாகவோ ஜெண்டர் ரிலேட்டடாகவோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கக்கூடாது, அதை இனிஷியேட் பண்ணுவேன். நான் சிஎம் ஆனால் வந்து நான் என்ன மாற்றுவேன்னா காலேஜ்லலாம் வந்துட்டு இப்போ வந்து கேஷ் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு கட் ஆஃப்லாம் சூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. ஜென்ரல் கேட்டகரினா வந்து அதிகமாக எடுக்கணும், எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக எடுத்தாலே வந்து உள்ள சீட் கொடுத்துட்றாங்க. ஸோ நான் அது வந்து நான் சிஎம் ஆனால் நான் அதை வந்து மாற்றிடுவேன். நான் சிஎம் ஆனால் சட்டத்தை கடினப்படுத்துவேன். அடுத்தது எல்லாருக்கும் பொதுவான ஆட்சி, எல்லாருக்கும் மக்களுக்கு பொதுவான ஆட்சியை கொண்டு வருவேன். அடுத்தது எந்த ஒரு மத வேறுபாடும் இல்லாமல் எல்லாமே எல்லாத்துக்கும் இலவசமாக வழங்கப்படணும். அடுத்தது விவசாயங்களுக்கு என்ன நல்ல திட்டங்களை கொண்டு வருவோம். மேம் சிஎம் ஆனால் மொத்தம் 5 வருஷம் ஆச்சு மேம். அந்த 5 வருஷத்தில் 365 நாள். அப்படி பார்க்க போனால் 5 வருஷத்தில் 1865 நாள் மேம். அந்த 1865 நாளுமே கஷ்டப்படுறவங்க ஏழ்மையாக இருக்கவங்களுக்குலாம் டெய்லியும் சாப்பாடு, குடிக்க தண்ணி, போட்டுக்க ட்ரெஸ் இலவசமாக தருவாங்க. அவ்வளோதான். நான் இது மாதிரி சிஎம் ஆனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு டாஸ்மாக் எல்லாத்தையும் மூடுவேன். அடுத்தது ஸ்மால் பஸ்ஸில் வந்துட்டு எல்லாம் ஃபுட்பால் அடிக்கிறாங்க ஸ்கூல் விட்டு, அதனால் அது டோர் போடுவேன் ஃபஸ்ட்டு ஸ்கூல். தேங்க்யூ.